இந்த மூன்றாவது மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிற காரியம் முற்றிலும் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே பிரச்சனை முற்றி போய் வந்திருக்கலாம், பலவீனங்கள் முற்றி போய் வந்திருக்கலாம், ஆமென், போராட்டங்கள் முற்றி போய் வந்திருக்கலாம். சொல்லுவோம் இல்லையா, ஆமென், பிரச்சனை முத்தி போச்சுது, பலவீனம் முத்தி போச்சுது, இனி ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ஆமென் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிற நிலையில், சத்துரு நமக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் முற்றிலும் ஜெயத்தை தரப்போகிறேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயத்தை தரப்போகிறேன். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த நேரலில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த மூன்றாவது மாதத்திலே முற்றிலும் ஜெயத்தை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, ஆமென், தொழில் ஸ்தாபனங்களிலே, கல்வி ஸ்தாபனங்களிலே, திருச்சபை நடுவிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தேசத்தில் ஒரு முற்றிலும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தந்து நம்மை ஜெயமாய் நடத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம், கம்ப்ளீட் விக்டரி, முற்றிலும் ஜெயம். ஏதோ ஒரு பகுதியை மட்டும் ஜெயிப்பது அல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையை மட்டும் ஜெயிப்பது அல்ல, முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் நிறுத்துவதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆமென். முற்றிலும் ஜெயம், சுற்றிலும் ஜெயம். அல்லேலூயா, எல்லாவற்றிலும் ஜெயம். அல்லேலூயா. அப்போ ஜெயத்தை தருகிறவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு ஜெயம் தரப்போகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அப்ப ஜெயம் என்பது அவராலே வருகிறது. விக்டரி த்ரூ ஹிம், அவராலே, அண்ட் பை ஹிம், அவரால், அவர் மூலமாய் ஜெயம், அவரால் ஜெயம், அன்பு கூறுகிறவராலே. அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஆண்டவர் என்ன நேசிக்கல பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்களா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனிதர்கள் எங்களை நேசிக்கல பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்களா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் அமைதியாக வந்துருக்கீங்க பார்த்தீங்களா? ஆமாம், அதுக்கு ஆமேன்னு வராட்டாலும் மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் என்பதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அன்பு கூறுகிறார் ஆண்டவர். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு தந்தார். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எனக்காக, நமக்காக, உங்களுக்காக தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவரையே தந்தார்னா ஜெயத்தை தர மாட்டாரா? ஆமென். அவரையே தந்தார் என்றால் அவருக்குள் எல்லாவற்றையும் அவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த காலை நேரத்தில் நாம் ஆயத்தம் என்றால், இந்த காலை இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்போது ஒரு ஜெயத்தோடு போகும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென். இந்த மூன்றாவது மாதத்தை ஒரு ஜெயத்தின் மாதமாக இந்த காலை நேரத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென் நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். இந்த மூணாவது மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாக இருக்க போகிறது. ஆமென். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தரப்போகிறார். தோல்வியை கண்ட இடங்களிலே ஒரு ஜெயம், தோல்வி முகமாய் இருக்கிற இடங்களில் எல்லாம் ஒரு ஜெயம். இதுவரைக்கும் கண்ட நஷ்டங்கள், தோல்விகளை கர்த்தர் மாற்றி தோற்று போன அதே இடத்தில், முறியடிக்கப்பட்ட அதே இடத்தில், முடிந்து போகும் என்று நினைத்த அதே இடத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை தரும்படிக்கு இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம் நடுவிலே உண்டு. ஆமென். எல்லாவற்றிலும் ஜெயம், முற்றிலும் ஜெயம், சுற்றிலும் ஜெயம். ஹல்லேலூயா. அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப அதிலிருந்து என்ன தெரியுது? நம்மளால ஜெயம் கொள்ள முடியாது, நம்ம பலத்தால முடியாது, என்னுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை வச்சு நான் ஜெயம் முற்றிலும் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கலாம்,
ஆனால் நான் முழுமையாக ஜெயம் பெற வேண்டும் என்றால், முழுமையாக நான் அந்த யுத்தத்திலே மேற்கொள்ள வேண்டும் என்றால் என் பலத்தினால் முடியாது. என்னில் அன்பு கூறுகிறவராலே அதை நான் எளிதாக ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம். ஆமென். அன்பு கூறுகிறவராலே, அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து உங்களுக்கும் எனக்கும் என்ன வராது? ஜெயம் வராது. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். வேதத்திலிருந்து சில காரியங்களை ஆவியானவர் என் இருதயத்திலே உணர்த்தின சில காரியங்களை உங்களோடு கூட பேசி நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். ஜெயத்தை ஆண்டவர் எனக்குள் தருவதற்கு எனக்குள் அவர் வைத்திருக்கிற சில காரியங்கள், எனக்குள் அவர் வைத்திருக்கிற சில காரியங்கள் நிமித்தம் அந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஒன்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எனக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே, அப்போ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிற நாம், ஜெயத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிற நாம், அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் எனக்குள் வைத்திருக்கிற முதல் காரியம், ஆமென், தேவன் தம்முடைய ஆவியை எனக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மேலும் நமக்குள் அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி, அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறபடினால் நான் ஜெயிப்பேன். ஆமென். எத்தனை பேருக்குள்ள அவருடைய ஆவி இருக்குது? நமக்கு ஆவி இல்லை, அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்குது. அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்குது. அப்ப அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறபடினால் அந்த ஆவியானவர் என்னை ஒரு நாளும் தோற்க விட மாட்டார், என்னை ஜெயமாகத்தான் நிறுத்துவார். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் தோற்று போக முடியவே முடியாது, தோற்று போக வாய்ப்பே இல்லை. காரணம், அந்த ஆவியானவர் ஜெயத்தின் ஆவியானவர். அந்த ஆவியானவர் சத்துரு வெள்ளம் போல வரும்போது, ஆமீன், அவனுக்கு எதிராய் கொடி பிடிக்கிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் எனக்கு வெற்றியை தருகிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறபடியினால் இந்த 3வது மாதத்தில் என்னை முற்றிலும் ஜெயம் பெற்றவளாய் அவர் நிறுத்துவார். அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது. ஆமென். அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது. நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவி, அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது. அந்த வசனத்தில் அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவருடைய அன்பு எனக்குள் இருக்கிறது. அவருடைய அன்பு, அவருடைய ஆவி எனக்குள், அவருடைய அன்பு எனக்குள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 13:8. அன்பு ஒரு காலமும் ஒழியாது. கவனியுங்கள், அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அந்த அன்பு எங்க இருக்குது? எனக்குள்ள இருக்குது. அப்ப என்னையும் ஒழிப்பதற்கு பிசாசால முடியாது. ஆமென். 13வது வசனம் வாசிங்க. இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரிய. நிலைத்திருக்கிற அன்பு
எனக்குள் இருக்கிறது. ஆமென். நிலைத்திருக்கிற அன்பு எனக்குள் இருக்கிறது. அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது. அவருடைய அன்பு எனக்குள் இருக்கிறது. என்னில் அன்பு கூறுகிறவராலே நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. இவை எல்லாவற்றிலும் எவை எல்லாவற்றிலும் அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும்போது 35வது வசனம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் அடிக்கப்பட்டாலும் நிந்திக்கப்பட்டாலும் கொல்லப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் 36வது வசனத்திலே வாசிக்கிறோம், உபத்திரவம் வந்தாலும், வியாகுலங்கள் வந்தாலும், துன்பம் வந்தாலும், பசி வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், பட்டயம் வந்தாலும், இவை எல்லாவற்றிலேயும் அந்த பட்டயத்துக்கு முன்பாக, அந்த பசிக்கு முன்பாக, அந்த உபத்திரவத்துக்கு முன்பாக, அந்த நிர்வாணத்துக்கு முன்பாக, அந்த துன்பத்துக்கு முன்பாக என்னை ஜெயம் பெற்றவனாய் நிறுத்துகிற ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார். அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது. அவருடைய அன்பு எனக்குள் இருக்கிறது. அதனால நான் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது. இரண்டாவது பாருங்கள், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இன்னைக்கு கொஞ்சம் வசனத்தை சொல்றேன், எழுதிக்கங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில், நல்ல கவனிங்க, அவருடைய வித்து எனக்குள் இருக்கிறது. God's seed in me. தேவனுடைய விதை எனக்குள் இருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, நான் எனக்குள் இருப்பது God's DNA. எனக்குள் அவருடைய வித்து இருக்கிறது, அவருடைய விதை இருக்கிறது. விதைக்கு பல குணாதிசயங்கள் உண்டு. Seed has hope அப்படின்னு சொல்லுவாங்க. விதைக்கு நம்பிக்கை உண்டு. விதைக்கு என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. அது எங்க போட்டாலும் நான் முளைத்தெழுவேன். ஆமென். எங்க போட்டாலும் முளைத்தெழுவேன். விதைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நீ ஏன் முற்றிலும் ஜெயம் பெற்றவனாய் நிற்கிற? எப்படி நீ முற்றிலும் ஜெயம் பெற முடியும்? காரணம் என்ன? என்னுடைய வித்து உனக்குள் இருக்கிறது. ஆண்டவருடைய விதை உங்களுக்குள் இருக்கிறபடியினால் அந்த விதைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை கெட்டுப்போக பண்ணாது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே அவமானங்களை, வெட்கத்தை கொண்டு வராது. காரணம், அந்த விதைக்கு ஒரு நம்பிக்கை, என்றைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் நான் முளைப்பேன், என்றைக்காவது ஒரு நாள் நான் துளிர்ப்பேன், என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய ஜீவன் புறப்பட்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற, உங்களுக்குள்ள ஒரு வித்து இருக்குது. அது தேவனுடைய வித்தா இருக்கிறபடினால அந்த தேவனுடைய வித்து அழியாதது. அந்த தேவனுடைய வித்தை யாரும் தடுக்க முடியாது. அந்த தேவனுடைய வித்து ஒரு நாளும் கெட்டு போகாது. அந்த வித்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நானும் என் குடும்பமும் ஒரு நாள் முளைத்து எழும்புவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப விதைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. விதைக்கு என்ன உண்டு? ஒரு நம்பிக்கை உண்டு. அது வருஷங்களாய் அது ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சாலும் அது நம்பிக்கையோட தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அதை எடுத்து நிலத்தில் போட நான் முளைப்பேன். விதைக்கு வல்லமை உண்டு. விதைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. விதை எங்க விதைப்பாங்க? எங்க? கரண்ட்லையா? நிலத்தில், மண்ணில். நம்ம சாதாரண தமிழே பேசுவோம். நமக்கு சாதாரண தமிழே தத்தக பித்தக. மண்ணுக்கு மேலே விதைப்போமா, மண்ணுக்கு அடியில் வைப்போமா? மண்ணுக்கு உள்ள வைப்போம். அப்ப விதை மண்ணுக்குள் புதைகிறது. புதையுண்ட விதை, அதற்கு ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு மேலே எவ்வளவு மண், எவ்வளவு கடினமாக இருந்தாலும்
அதை உடைத்தெறிந்து மேலே வருகிற வல்லமை. ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையோடு கூட உங்களுக்கு நான் பேசுகிற வார்த்தை, இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ஒன்று உங்களை தடுத்து மூடி போட்டப்பட்டிருக்கிற நிலைமையில இருந்தா, இன்னைக்கு நீங்க அந்த விதையா இருக்கிறதுனால அதை உடைத்தெறிந்து அந்த சூழ்நிலைகளை மேற்கொண்டு, அந்த போராட்டத்தை மேற்கொண்டு, அந்த பலவீனத்தை மேற்கொண்டு, அந்த பிசாசினுடைய வல்லமைகளை அழித்து நிர்மூலமாக்கி அந்த விதை மண்ணை உடைச்சிக்கிட்டு வெளியே வர்றது போல சில குடும்பங்களை கர்த்தர் மேலே கொண்டு வர போகிறார். சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு வர போகிறார். சத்துரு நினைக்கிறார் அவ்வளவுதான், மண்ணை போட்டு மூடியாச்சு. இல்ல, அது விதை ஜீவனோடு இருக்கிறது. அது அவருடைய வித்தா இருக்கிறதுனால எல்லா தடைகளை உடைத்து அது மேலே வரும், முற்றிலும் ஜெயமாய் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, மண்ணுக்குள்ள போட்ட உடனே ஆமென், சத்துரு நினைச்சான், உலக மனிதர்கள் நினைச்சாங்க அவ்வளவுதான், மண்ணு போட்டு மூடியாச்சு. ஆமென். ஆமென். எல்லாரும் நினைச்சாங்க நாம அவனை புதைச்சிட்டோம். ஆமென். தேவனுடைய பார்வையில் அது புதைக்கப்படவில்லை, அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அது புதைக்கப்படவில்லை, அது விதைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக விதைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விதைக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை எதையும் தாண்டி மேலே வரும். ஆமென். நீங்கள் ஜெயம் பெற போகிறீர்கள். ஆமென். அது எவ்வளவு கடினமான பாறையா இருந்தாலும் அது வெளியே வரும். எவ்வளவு தடிமனான மண்ணா இருந்தாலும் அந்த விதைக்கு அப்படி ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், அந்த விதை இப்போ உனக்குள்ள இருக்குது, அந்த வித்து உனக்குள்ள இருக்குது, அந்த வித்து உன் குடும்பத்துக்குள்ள இருக்குது, அந்த வித்து சபைக்குள்ள இருக்குது, அந்த வித்து ஊழியத்துக்குள்ள இருக்குது, அந்த வித்து உன் வாலிப மகளுக்குள்ள இருக்குது, அந்த வித்து உன் கணவனுக்குள்ள இருக்குது, அந்த வித்தை உன் குடும்பத்துக்குள்ள வச்சிருக்கிறார். சத்துரு உன்னை மூடி போட முடியாது, சத்துரு உன்னை புதைத்து போட முடியாது. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் வல்லமையோடு நீ முளைத்தெழும்புவ. முற்றிலும் ஜெயம். ஆமென். முற்றிலும் ஜெயம். விதைக்கு ஜீவன் உண்டு. விதைக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் எனக்குள், தெய்வத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் அவருக்குள், அவருடைய பரிபூரணம் எல்லாம் எனக்குள். எனக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறதுனால நான் தோற்று போக முடியாது. அல்லேலூயா. நான் தோற்றுருவனோன்னு நினைக்காதீங்க. நீங்க தோற்று போக முடியாது. உங்க சத்துருக்கு முன்னாடி வெட்கப்பட்டுருவனோன்னு நினைக்காதீங்க. சத்துருவுக்கு முன்னாடி நீங்க வெட்கப்பட முடியாது. சத்துருவுக்கு முன்னாடி நீங்க தலைகுனிய முடியாது. சனகரிப்பு தான் செத்த முகமா திரும்புவானே தவிர நீங்களும் நானும் ஆமென் ஜெயத்தோடு திரும்புவோம். ஏன்னா எனக்குள் ஜீவன். அந்த வித்துக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அந்த வித்துக்கு ஜீவன் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வித்து எனக்குள்ள, அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்குது. ரெண்டாவது அவருடைய வித்து எனக்குள்ள இருக்குது. அந்த வித்துக்கு எந்த காரியத்தையும் மேற்கொண்டு வருவதற்கு வல்லமை இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியே வருவதற்கு நம்பிக்கை இருக்குது. எந்த தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு முளைத்து எழும்புவதற்கு வல்லமை இருக்குது. ஆமென். வெட்டப்பட்ட மரம் அது தண்ணீரினுடைய வாசனையினால மீண்டும் துளிர்த்து. வெட்டப்பட்ட மரம், வேர் மட்டுமே மிச்சம். ஒருவேளை வேரும் மேலே தெரிஞ்சிருந்தா அதையும் மறுத்தறிந்திருப்பார்கள். மேலே தெரிஞ்ச எல்லாத்தையும் வெட்டிட்டான், எல்லாம் நாசம் பண்ணிட்டான். குடும்பத்தை நாசம் பண்ணிட்டான், வீட்டை நாசம் பண்ணிட்டான், பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான், வருமானத்தை நாசம் பண்ணிட்டான். அவனுக்கு மேலே தெரிஞ்ச எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு அவன் நினைச்சான், அவ்வளோதான், இந்த மரம் இனி என்ன செய்யாது, துளிர்க்காது. ஆனா வேர் இன்னும் உயிரோடு இருக்குது. போட்ட விதை இன்னும் உயிரோடு இருக்குது. ஆமென். கொஞ்சம் அந்த தண்ணீருடைய வாசனை, ஆமென், ஒரு தண்ணீருடைய வாசனை, வெள்ளத்திൻ്റെ கந்தம், தண்ணீருடைய வாசனை அது பிடிக்குது பாருங்க. தண்ணீர் அதன் மேலே படணும்னு இல்லை, தண்ணீருடைய வாசனை, ஆமென்,
தண்ணீருடைய வாசனை. அந்த வேருக்கு பக்கத்தில் அந்த தண்ணீர் போகுது, அந்த ஜீவ நதி போகும்போது அதனுடைய வாசனையை முகர்ந்த அந்த விதை, ஆமென், கொஞ்ச நாள் கழித்து வந்து சத்துரு பார்க்குறான், அது மரமாக விருட்சமாக எழும்பி நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை வெட்டி போடணும்னு நினச்ச சத்துருக்கு முன்னாடி, உன் குடும்பத்தையே கருவறுக்கணும்னு நினச்ச சத்துருக்கு முன்னாடி, ஆமென், இன்றைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜெயத்தை தரும்படிக்கு நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு தண்டு மட்டும் இருக்குது, வேர் மட்டும் தான் இருக்குது. பரவாயில்லை, ஒரு நதி பாய்ந்து வருது. அந்த நதியினுடைய வாசனையை முகர்ந்தாலே போதும், அந்த மரம் மறுபடி வளர ஆரம்பிக்கும், அந்த மரம் மறுபடி கனி கொடுக்க ஆரம்பிக்கும், அந்த மரம் மறுபடி துளிர்விட ஆரம்பிக்கும். அந்த மரத்தை தேடி அநேக பறவைகள் வந்து அடைக்கலம் புகுகிற நாட்கள் வருகிறது. ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். ஆமென். அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறது. ஆமென். அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறது. ஐ அம் அன்ஸ்டாப்பபிள். என்னை தடுக்குவான் எந்த சத்துருவுக்கும் வல்லமை இல்லை. ஆமென். என் முயற்சியை, என் வளர்ச்சியை, என்னுடைய பெருக்கத்தை, என்னுடைய குடும்பத்தினுடைய நன்மையை, ஆசீர்வாதத்தை, ஆமென், என் பிள்ளைகளுடைய மேன்மைகளை, ஆமென், தடுப்பதற்கு எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறது அவருடைய வித்து. ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையில் அவருடைய கதை முடிஞ்சிச்சின்னு உலகமே தீர்ப்பெழுதின போது, இல்லடா, ஒரு வெள்ளிக்கிழமை வந்தா ஒரு ஞாயிற்றுக்கிழமையினுடைய உயிர்த்தெழுதல் உண்டு என்று இந்த உலகத்துக்கு நிரூபித்த ஆண்டவர் இந்த 3வது மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 3வது மாதத்திலே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. இந்த 3வது மாதத்திலே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. இந்த 3வது மாதத்திலே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. ஆமென். வியாழக்கிழமை சாயங்காலம் பிடிச்சிட்ட ஆண்டவரை கொண்டு போய் அண்ணாவுடைய கையில், காய்பாவுடைய கையில், ஏரோதனுடைய கையில், பிலாத்தினுடைய கையில் மாறி மாறி ஒப்பு கொடுக்கப்படுகிறார். வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறியப்படுகிறார். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆகும்போது தன்னுடைய ஜீவனை விடுறாரு. அவ்வளோதான். சரீரத்தை வாங்கி கல்லறைக்குள்ளே வச்சு பெரிய கல்லெடுத்து மூடி அதை சீல் பண்ணி, ஆமே, 2 போர் சேவகர்களை முன்னிறுத்தி பாதுகாப்பாக வச்சுட்டா கதை முடிஞ்சிச்சின்னு உலகம் நினச்சிச்சு. இல்லை, அவனுக்கு தெரியாது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என் வாழ்க்கையில் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு துக்க வெள்ளிக்கிழமை என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா என்ன சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை உண்டு. ஆமென். ஒரு 3வது நாளை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். ஒரு 3வது நாளை எனக்கு வைத்திருக்கிறார். இந்த 3வது மாதம் அப்படிப்பட்ட ஒரு மாதமாய் மாறுவதாக. எனக்கு முன்பாக இருக்கிற பெரிய கல்லுகள் தானாய் புரட்டப்படுவதாக. ஒரு ஜெயம் உண்டாவதாக. ஆமென். அவருடைய வித்து எனக்குள்ள இருக்குது. காரணம், அவருடைய வித்து எனக்குள்ள இருக்குது. அவரை அடக்க முடியலன்னா என்னை அடக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவரை அழிக்க முடியலன்னா நம்மையும் அழிக்க முடியாது. அவருடைய உயர்வை தடுக்க முடியலன்னா உங்கள் உயர்வை தடுக்க முடியாது. அவர் பரலோகத்துக்கு போகிறத தடுக்க முடியலன்னா உங்களை தடுக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குது. அவருடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குது. அடுத்தது பாருங்க. 1 நான் சொன்னேன் அவருடைய ஆவி, 2 அவருடைய வித்து, 3 வெளிப்படுத்தின விசேஷம். 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். நல்ல கவனிங்க. அவருடைய நாமம், அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். 3வது, அவருடைய நாமம் எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் நம்ம பாடணும். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் எனக்குள்ள இருக்குது. அந்த நாமம் எங்க இருக்குது? எனக்குள்ள இருக்குது. எனக்குள்ள இருக்குது. அவருடைய நாமம் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் முற்றிலும் ஜெயிப்பேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன்.
அவருடைய நாமம் எனக்குள் இருக்கிறது. என்னை முற்றிலும் ஜெயாலியா, என்னை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் நிறுத்துகிற அவருடைய நாமம் எனக்குள்ள இருக்கிறபடினால் நான் ஜெயிப்பேன். ஆமென். சவுலுக்குள்ளும் சவுலுடைய இருக்கிற சேனைகளுக்குள்ளும் அந்த நாமம் இல்லை. அவங்களுக்கு வேற எல்லாம் இருந்துச்சு. பட்டயம் இருந்தது, ஈட்டி இருந்தது, கேடயம் இருந்தது, இராணுவ தளவாடங்கள் இருந்தது, யுத்த வஸ்திரங்கள் இருந்தது, யுத்த ஆயுதங்கள் இருந்தது. ஆனா இருக்க வேண்டிய அவருடைய நாமம் இல்லை. இங்க தாவீதுடைய கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா அவனுடைய நெற்றிகளில் ஆண்டவருடைய நாமம் இருந்தது. அவனுக்குள்ளால் ஆண்டவருடைய நாமம் இருந்தது. ஹல்லேலூயா. இப்ப சொல்றான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உன்கிட்ட ஈட்டி இருக்குது, உன்கிட்ட பட்டயம் இருக்குது, உன் தலையில தலைச்சீரா இருக்குது, உன் கையில கேடயம் இருக்குது, நீ உச்சி முதல் பாத வரை யுத்த ஆயுதங்களை தரிச்சிட்டு நிக்கிற. ஆமா, என் கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா எனக்கு ஒண்ணு இருக்குது. நீ நிந்திக்கிற ஆண்டவருடைய நாமம் எனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. அந்த நாமம் எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த நாமம் ஒரு நாளும் தோற்று போனதா சரித்திரம் இல்லை. 2025 வருஷமா எத்தனை ராஜ்யங்கள் இந்த உலகத்தில் வந்து இருக்குது, எத்தனை ராஜாக்கள் வந்து இருக்கிறார்கள், எத்தனை அதிகாரங்கள் மாறி மாறி வந்திருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் அந்த நாமம் தோற்று போனதாய் சரித்திரத்தில் எங்குமே இல்லை. ஆமென். அவருடைய நாமம் ஜெயிக்கிற நாமம். அந்த நாமம் எனக்குள்ள இருக்குது. அந்த நாமம் எங்க இருக்குது? எனக்குள்ள இருக்குது. அந்த நாமத்தினால நான் ஜெயிப்பேன். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமம் எனக்குள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை தந்தது. தேவனுடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு. தேவனுடைய நாமத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அவருடைய நாமம் எனக்குள் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய ஆவி எனக்குள், அவருடைய வித்து எனக்குள், அவருடைய நாமம் எனக்குள், அவருடைய நாமம் எனக்குள். அவருடைய நாமம் நம்முடைய நெற்றிகளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. அப்போது அவருடைய நாமம் நம்ம மேலே அடையாளம் போடப்படும் போது சத்துரு நம்மளை அண்டவே முடியாது. பார்ப்பான், இந்த வீட்டில் கர்த்தருடைய நாமம் அடையாளமாக இருக்கிறது, இந்த வீட்டில் கர்த்தருடைய நாமம் அடையாளமாக, இவனுக்கு கர்த்தருடைய நாமம் அடையாளம் எகோவா ஈரே அப்படின்னா அதை பார்ப்பான். வேணாம், கர்த்தர் அவனுக்கு எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். எகோவா நிசி அப்படிங்கிற ஒரு நாமத்தை பார்த்தான்னா இல்லை நம்மளால் ஜெயிக்க முடியாது, ஏன்னா கர்த்தர் அவனுக்கு ஜெயக்கொடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் எனக்குள் இருக்கிறது. அவருடைய நாமம் என்னை வெட்கப்படுத்தாது. அவருடைய நாமம் நம்மளை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. 40 நாட்கள் வெட்கப்பட்டு பயந்து கலங்கி போய் ஒளிந்து கொண்டு இருந்த அந்த ஜனத்தண்டையில் ஆண்டவருடைய நாமத்தை தரித்தவனாய் ஒருவன் எதிர்கொண்டு போகிறான். அவனிடத்தில் சொல்லிக் கொள்வதற்கென்று வேறு எதுவும் இல்லை. அவன் கையில் ஒரு கவனும் சின்ன கூழாம் கற்களும் மாத்திரமே இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றை பார்க்கலாம் அவனுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் பெரிய வைராக்கியத்தையும் கொடுத்தது அவருடைய நாமம். அவருடைய நாமம். சத்துருக்களை எதிர்கொள்வதற்கு, பிசாசை எதிர்கொள்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் அவருடைய நாமம். இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிருது? போயிடுது. இயேசுவின் நாமத்தில் சுகமாக அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிருது? சுகமாயிருது. அந்த நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. இப்போ ஆண்டு சொல்கிறேன், அந்த நாமத்தை நான் உனக்கு தர்றேன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். இப்போ நாம யாரு? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். அப்போ அவருடைய நாமத்துக்கு ஒரு வெட்கத்தை அவர் கொண்டு வர விட மாட்டார். அவருடைய நாமத்தை அவமானப்படுத்த ஆண்டவர் விட மாட்டார். அவருடைய நாமம் எனக்குள்ள இருக்கிறதுனால இந்த மாதம் என்னை முற்றிலும் ஜெயம் கொண்டவளாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நான் வேகமாய் கடந்து போகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம்
என்னை நினைவு கூறுங்கள், இதை செய்யுங்கள் என்றார். என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம். அப்போ எனக்குள் அவருடைய இரத்தம் இருக்கிறது. ஆமென். என் இரத்தம் அவருடைய இரத்தத்தோடு கலந்திருக்குது. ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் வந்து பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும் போது அந்த திராட்சரசத்தை கையிலே வாங்கி நாம் பானம் பண்ணும்போது ஏதோ திராட்சரசம் உள்ள போகுதுன்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய இரத்தம் என் இரத்தத்தோடு கலந்து கொள்கிறது. எனக்குள்ளே இப்போ அவருடைய இரத்தம் இருக்கிறது. ஆபேலுடைய இரத்தம் பேசினதவைகளை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் எனக்குள்ளே இருக்குது. ஆமென். அவருடைய இரத்தம் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் தோற்று போவதில்லை. நான் தோற்று போவது இல்லை. எகிப்திலே இரவு முழுவதும் அழுகுரல் கேட்கிறது. சங்கார தூதனுடைய சங்காரங்கள் நடந்தேறுகிறது. ஆனால் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் எந்த வீடுகளெல்லாம் இருந்ததோ அந்த வீடுகளில் எல்லாம் அந்த சங்கார தூதன் உட்பிரவேசிக்க முடியாதபடிக்கு ஒரு பெரிய ஜெயத்தை அங்கே கட்டளையிடுகிறார். எகிப்தியர்கள் முழுவதும் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்த, அவர்கள் வணங்கின தெய்வங்கள், அவர்கள் நினைத்த காரியங்கள் எதுவுமே அவர்களுக்கு கை கொடுக்கல. இப்போ ஒவ்வொரு காரியத்தில் ஜெயித்து வந்தவங்க 9 வாதைகளை அனுப்பின போதும் எல்லா வாதைகளையும் அவர்கள் மேற்கொண்டு வந்து விட்டார்கள். இப்போது கடைசியாக கர்த்தர் ஒரு யுக்தியை பயன்படுத்துகிறார். கடைசி ஆயுதத்தை கர்த்தர் கரத்தில் எடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் ஆண்டவர் சிலருக்காக கடைசி ஆயுதத்தை எடுப்பார். ஆமென். இதுவரைக்கும் கர்த்தர் எடுத்த ஆயுதங்களை சத்துரு மேற்கொண்டு தப்பி வந்திருந்தான்னா இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுக்கிற அந்த ஆயுதத்துக்கு எந்த சத்துருவும் தப்ப முடியாது, எந்த பலவீனமும் தப்ப முடியாது, எந்த சங்காரமும் தப்ப முடியாது. இன்னைக்கு கர்த்தர் அந்த கடைசி ஆயுதத்தை தம்முடைய கரத்தில் எடுத்து ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு தரப்போகிறார். அந்த ஆயுதம் வேறு ஒன்றும் இல்லை, அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பானம் பண்ணும்போது, நீ அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் பானம் பண்ணும்போது உனக்குள்ளும் அந்த ரத்தம் வருகிறது. அந்த ரத்தம் எனக்குள் இருக்கிறபடினால் என்னை எந்த வாதைகளும் தொட முடியாது. என்னை எந்த வாதைகளும் தொட முடியாது. இன்னைக்கு வீடுகளுக்குள்ளால பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசினுடைய கிரியைகள். ஆமென். பிசாசினுடைய கிரியைகள் எல்லாம் நம்மளால் விவரிக்கவே முடியல. ஒவ்வொரு குடும்பங்களில் வித்தியாசமான முறையில் பிசாசு கிரியை செய்கிறான். ஆமென். அவனுடைய வெளிப்பாடுகள், அவனுடைய கிரியைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் பார்த்தா ஒருத்தர் சொல்கிறாரு, பாஸ்டர் நான் எப்போ பைக் எடுத்தாலும் பைக்கு பஞ்சர் ஆகுது, நான் நார்மலாக ஓட்டிக்கிட்டு கொண்டு நல்லா தான் விடுறேன், ஆனால் அடுத்த நாள் காலையில் எடுக்கும்போது பைக்கு பஞ்சர் ஆகுது. ஆமாம். இன்னொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாங்க, நைட்டு தூங்குறோம், விடியற் காலம் எழும்பும்போது எங்கள் ஜன்னல்கள் எல்லாம் திறந்து இருக்குது. நீங்கள் அந்த வீட்டில் இருக்க முடியுமா? பேபிஷாராக்கா இருக்க முடியுமா? அந்த சீட்டில் ஆமாம். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஆமாம். வீட்டுக்கு முன்னே ஒரு மரம் நின்றுச்சு. காலையில் வெளியே போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வரும்போது மரத்தை காணோம். என்னங்கிறத முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆமாம். வந்து பார்த்தா வீட்டுக்கு முன்னே இருந்த மரத்தை அடையாளமே இல்லாமல் கொண்டு போயிட்டாங்க. ஒரு இலை கூட என்ன செய்யலை, விழலை. இப்போ என்ன பிரச்சனைனா, அடுத்த நாள் 2 நாள் கழித்து நான் போகிறேன், எனக்கு வீடு அடையாளம் தெரியல. எனக்கு அடையாளமே அந்த மரம் தான். அந்த வீட்டுக்கு அடையாளமே அந்த மரம் தான். இதில் ஒரு மரம் இருந்துச்சு, வண்டி விடுறதுக்கு நிழலாக இருக்குமே, பார்த்தா மரத்தை காணோம். காலையில் கொஞ்ச நேரம் வீட்டை விட்டு வெளியே போனாலே என்ன காணலை, மரத்தை காணலை. கருங்கல்லில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த குடும்பத்தில் அவங்க சொன்ன காரியம், பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு செவுத்தில் ரத்தம் பதிந்த கைகள். எப்படி? நீங்கள் அந்த ரூமில் தூங்க முடியுமா? நமக்கு லேசாக ஏதாவது ஒரு சருகு கீழே விழுந்தாலோ, குரங்கு மேலோடி போனாலோ, இல்லை பூனை ஏதாவது பானையை உருட்டினாலோ அன்னைக்கு ராத்திரி உறக்கம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உறக்கம் இல்லை, எவனோ ஒருத்தன் வந்திருப்பான் அப்படி. இந்த வீட்டில் அந்த பெட்ரூமில் காலையில் எழுப்பி பார்க்கும்போது செவுத்தில் என்ன இருக்கும்? ரத்தம் பதிந்த கைகள். அது கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிடும். கொஞ்ச நேரத்தில் அது ஒரு பிசாசினுடைய கிரியை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் ரத்தம் உனக்குள்ள இருக்கிறதுனால
என் ரத்தம் உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிறதுனால, என் ரத்தம் உன் நிலைக்கால்களில் இருக்கிறதுனால, என் ரத்தம் உன் பிள்ளைகள் மேலே இருக்கிறதுனால, என் ரத்தம் உன் குடும்பத்தின் மேலே இருக்கிறதுனால எந்த வாதைகளும் உள்ளே வர முடியாது, எந்த சங்காரமும் உள்ளே வர முடியாது. இந்த மாதத்தில் ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் எனக்குள்ளே இருக்குது. ஆமென். அப்பா, 1 அவருடைய ஆவி எனக்குள்ள, 2 அவருடைய வித்து எனக்குள்ள, 3 அவருடைய நாமம் எனக்குள்ள, 4 அவருடைய இரத்தம் எனக்குள்ள, 5 கொலோசியர் 1:29 நேற்றுக்கு நான் வசனமே சொல்லலை, அதனால சேர்த்து இன்னைக்கு சொல்கிறேன். கொலோசியர் 1:29. கொலோசியர் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்கலக்கா, சொல்லுங்க. கொலோசியர் 1:29 275 பக்கத்தில் இருக்குது. அதற்காக எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்ப எனக்குள்ளே அவருடைய வல்லமை. ஆமென். எனக்குள்ள என்ன இருக்குது? அவருடைய வல்லமை. பவுல் எழுதுகிறார், நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற, கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி. அவருடைய வல்லமை எனக்குள்ள, அவருடைய பலம், அவருடைய ஸ்ட்ரென்த் எனக்குள்ள இருக்குது. அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆமென், வேதத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செஞ்சார். அவருடைய வல்லமையை போகிற இடத்திலெல்லாம் வெளிப்படுத்தினார். அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியல. அவருடைய வல்லமை இப்போ எனக்குள்ளே இருக்குது. அவருடைய வல்லமை எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. எனக்குள் கிரியை செய்கிற அவருடைய திவ்ய வல்லமையானது எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எனக்கு தந்தருளி இருக்கிறது. அவருடைய வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்குது. இப்போ நான் நடக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் பாடுறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா நான் சாப்பிட்ற சாப்பாட்டினால் அல்ல. நான் சாப்பிட்ற சாப்பாடுனாலேயோ, குடிக்கிற காஃபினாலேயோ, உட்கொள்ளுகிற ஆகாரங்களினாலேயோ இங்கே என்னால் நின்று பிரசங்கம் பண்ண என்ன செய்யாது? முடியாது. காலையில் இங்கே பிரசங்கம், சாயங்காலம் குளச்சல்ல பிரசங்கம், அடுத்த நாள் காலையில் இங்கே பிரசங்கம், சாயங்காலம் அங்கே பிரசங்கம். இடப்பட்ட நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நமக்கு தலை சாய்வதற்கு இடமில்லாத சூழ்நிலையில் போய் நிற்கிறோம், ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா அவருடைய வல்லமை உள்ள இருக்குது. ஹல்லேலூயா. இது என் பலத்தினால் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்குது. நாம் ஏற்கனவே பார்த்த கலிலேயர்கள் தானே, ஏற்கனவே பார்த்த பேதுரு தானே, ஏற்கனவே பார்த்த யோவான் தானே. இப்போ அவர்கள் எழுந்து நின்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் பேசுவதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு மேல் வீட்டறையிலே அவர்கள் மேல் இறங்கி வந்த ஒரு தேவனுடைய வல்லமை. அந்த வல்லமை அவர்களுக்குள் இருக்கிறதுனால அந்த வல்லமை அவர்களை ஜெயிக்க வைக்கிறது. அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது. 5 காரியங்கள். 1 அவருடைய ஆவி, 2 அவருடைய வித்து, 3 அவருடைய நாமம், 4 அவருடைய இரத்தம், 5 அவருடைய வல்லமை. ஆமென். இப்போ நமக்கு ஜெயத்தை தருது. 3 காரியங்களில் ஜெயம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். 1 சத்துருக்கள் மேலே ஜெயம். என்ன ஜெயம்? சத்துருக்கள் மேலே. இப்போ சத்துருக்கள் மேலே ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது யூ ஹாவ் டு நோ யுவர் எனிமி. உங்களுக்கு உங்கள் சத்துருவை தெரியணும். தெரியுமா? சத்துருவை தெரியாமல் சத்துருவை ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க. அப்போ நோ யுவர் ஜாயின்ஸ். முதல்ல உங்கள் சத்துருவை நீங்கள் என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். பெலிஸ்தியர்கள் ஏலா பள்ளத்தாக்கில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கோலியாத் கர்ஷித்து கொண்டிருக்கிறான். ஏலாவுக்கும் தாவீதுக்கும் முன்ன பின்ன எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. உலகத்தில் சொல்லுவாங்க, செத்தாதானே சுடுகாடு தெரியும். அப்போ ஒரு நாளும் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே தாவீதை கடந்து வந்தவன் கிடையாது.
தாவீதினுடைய வாழ்க்கை முழுவதும் வனாந்திரம். தாவீதினுடைய வாழ்க்கை முழுவதும் வனாந்திரம். இப்போ ஆண்டவர் அந்த வனாந்திரத்திலிருந்து பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள் தாவீதை கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது போன உடனே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் தாவீது அங்க போய் யுத்தம் பண்ணல. முதல்ல அவனை குறித்து அறிந்து கொள்ளுகிறான். அவனை குறித்து அறிந்து கொள்ளுகிறான். அவன் யாரு? அவன் யாரு? அப்ப அவனுக்கு சொல்லப்படுகிறது, இவன் காத்தூரானாகிய கோலியாத். காத்தூரானாகிய கோலியாத். அப்போ சத்துருக்களுக்கு மேல ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆல்ரைட், ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தரும் நமக்கு ஜெயத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா நான் என் சத்துருவை எதிர்கொள்வதற்கு முன்பாக என் சத்துரு யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். என் சத்துரு யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். என் சத்துருடைய பலம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். சத்துருவுக்கு வல்லம் உண்டா? உண்டா? உண்டு. பிசாசுக்கு வல்லம் உண்டா? உண்டு. பிசாசுக்கு வல்லம் இருக்கிறதுனால தான் பிசாசு தன்னுடைய கிரியைகளை குடும்பத்தில் செய்கிறான். மந்திரவாதம், பில்லி சூனியம், செய்வினை, ஏவல், அப்புறம் என்னது, பொடி தூரம், மாறாட்டு மந்திரம், என்னென்னமோ இருக்குது. நான் போய் ஒரு வாரம் படிச்சுட்டு வரலான்னு இருக்கிறேன். மந்திரவாதம் செய்யறதுக்கு இல்லை, எடுக்கிறது. ஆமே, என்னென்னமோ சொல்றாங்க. தலைமுடி எடுத்து வச்சுட்டாங்க, ட்ரெஸ்ஸு காயப்போட்ட துணியை காணோம், எங்கே போச்சுன்னே தெரியல. ஆமாம், ஒரு நாள் மொட்டை மாடல என் பேண்ட்டை காயப்பட்டிருந்தேன், காணோம், இது வரைக்கும் காணோம். 10-15 வருஷம் ஆச்சு. எனக்கு என்னன்னா, என் பேண்டை கொண்டு எவன் தான் போட போகிறான், அவன் குடும்பமே போடலாம். அப்போ அப்படி யோசிச்சிருப்பானோ, இவன் பேண்டை எடுத்தால் நம்மளுக்கு அப்பாவுக்கும் பேண்ட் தைச்சிக்கலாம், பிள்ளைக்கும் பேண்ட் தைச்சிக்கலாம், பையனுக்கும் தைச்சிக்கலாம், மனைவிக்கு லெகிங்ஸ் தைச்சிக்கலாம். காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல, யார் கொண்டு போனான்னு தெரியல. சாதாரணமான மனுஷனா இருந்தா உடனே ஒரு பயம் வரும். ஐயோ, யாரோ மந்திரவாதம் செய்யறதுக்கு என் ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க, என் தலைமுடி எடுத்துட்டு போயிட்டாங்க, என் காலடி மண்ணை எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, என் வாகனத்தில் எத்தனையோ நாட்கள் மந்திரவாதம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, வீட்டுக்கு போற வழியில மந்திரவாதம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, மரத்துக்கடியில செஞ்சு வச்சிருக்கிறாங்க, நிலத்துக்கடியில செஞ்சு வச்சிருக்கிறாங்க, முட்டைகள் வீசப்பட்டிருக்கிறது, என்னென்னமோ செஞ்சிருக்கு. இதையும் தாண்டி கர்த்தர் நிக்க வச்சிருக்கிறார்னா அவருடைய வல்லமை உள்ள இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆவி உள்ள இருக்குது, அவருடைய வித்து உள்ள இருக்குது. அப்போ சத்துருவை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல சத்துரு யாருன்னு தெரியணும். இப்போ எனக்கு ஷெக்கினா சத்ருன்னா, நான் ஷெக்கினாவை சத்ருன்னு தெரியாம நான் பக்கத்தில் இருக்கிற பீலாவை என்ன செஞ்சிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. எனக்கு சத்ரு யாரு? ஷெக்கினா. You have to know your giant. கோலியாத் யாரு? 40 நாள சத்தம் போடுறான். போய் கேட்கிறான், யார் அவன்? அவங்க சொல்றாங்க, இவன் காத்தூரானாகிய கோலியாத். சரி, அவன் எப்படிப்பட்டது? அவனுடைய ஆயுதங்களை குறித்த விவரம் சொல்லப்படுது. அவன் இப்படி இத்தனை சேக்கல் நிறையுள்ள தலை சீரா அணிஞ்சிருக்கிறான், கேடயத்தை பிடிச்சிருக்கிறான், அவனுக்கு முன்னாடி பரிசை கட்டுகிற மனுஷன் நிற்கிறான், இப்படி எல்லாம் சொல்லப்படுது. இப்போ கோலியாத்தை குறித்த அறிவு, அவனுடைய வல்லமை, சத்ருவை குறித்த சத்ருவுடைய வல்லமை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். மூணாவது, சத்ருனுடைய ரகசிய திட்டங்கள் நமக்கு தெரியணும். You should know the hidden agenda of your enemy. ரகசிய திட்டங்கள். அவன் பள்ளி அறையில் யோசிக்கிறத இங்க தீர்க்கதரிசிக்கு கத்த சொல்லுவார். ஆமென். எப்பா, நீ போகாத, நாளைக்கு இந்த இடத்துக்கு யுத்தம் பண்ண போகாத, ஏன்னா அவன் அங்க யுத்தம் பண்றதுக்கு ரகசியமா வர்றான். அப்ப நம்முடைய சத்துருக்களுடைய ரகசிய திட்டங்களையும் நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். எப்படி அறிந்து கொள்வது? நேராக போய் அவன்கிட்ட கேட்க முடியுமா? லே மக்கா, நீ என்ன பிளான்லையாக இருக்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சில பேர் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க கணவன்மாருக்கு, இல்லைன்னா கணவன் மனைவிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க பிறந்த நாளுக்கு. எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? மனைவிக்கு ஒரு வாட்சை வாங்கி வச்சுக்கிட்டு நேராக போய் அவங்கள்ட்டே போய், எலே பிள்ளை, ஓ பிள்ளை, ஆமாம் ஆமாம், கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. எப்படி? நாளைக்கு உனக்கு பிறந்த நாள், 12 மணிக்கு என்னை எழுப்பி விட்டுறேன்னா
எதுக்கு? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? இல்லை, வாட்ச் வாங்கி வச்சு. அதுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ்? அதுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ்? அப்போ சத்துருடைய ஹிடன் அஜெண்டாஸ் நமக்கு தெரியும். பவுல் எழுதுகிறார், பிசாசினுடைய தந்திரங்களை நீங்களும் நானும் அறியாதவர்கள் அல்லவே. அவனுடைய தந்திரம் தெரியணும். ஐயா, பிசாசு டைரக்டா எவனையும் அட்டாக் பண்ண மாட்டான். பிசாசு நேருக்கு நேர் செரின் பாஸ்டா எந்த பிசாசு என்ன செய்ய மாட்டான்? அட்டாக் பண்ணவே மாட்டான். பிசாசு நேருக்கு நேர் ஏவாள் அட்டாக் பண்ணவே இல்லை, சர்ப்பத்தின் மூலமா தான் வந்தான். தினசரி பார்க்கிற ஒரு மனிதன் மூலமா வருவான். தினசரி கடந்து போகிற சூழ்நிலைகள் மூலமா வருவான். எந்த ஒரு இடத்திலும் பிசாசுனுடைய டைரக்ட் அட்டாக் நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு நம்ம முன்னாடி நிக்கிறதுக்கு திராணியே கிடையாது. ஆமென். நமக்கு முன்னாடி நேருக்கு நிக்கிறதுக்கு என்ன கிடையாது? திராணியே கிடையாது. அவன் சுத்தி வளர்ச்சி அவன் மூலமா, இவன் மூலமா, அது மூலமா, இது மூலமா, ஒரு வியாதி மூலமா, ஒரு பலவீனம் மூலமா, ஏதோ ஒரு மந்திரவாத கிரியை மூலமா, ஏதோ ஒரு பூசணிக்காய் மூலமா, ஏதோ ஒரு முட்டை மூலமா, ஏதோ ஒரு கோழி மூலமா. ஆமென். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டை சுற்றிலும் ஹை ஃபென்சிங் பண்ணி இருக்கிறாங்க, சுத்தி ஒரு 15 அடி உயரத்துக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, நான் காலையில் எழுப்பி பார்க்கும்போது என் வீட்டு செடி தொட்டியில ஒவ்வொரு தொட்டிலையும் முட்டை இருந்துச்சு பாஸ்டர், முட்டை இருந்துச்சு. என் வீட்டுக்குள்ள வருவதற்கு அனுமதியே இல்லை யாரும். ஆனால் என் தொட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? அதை பார்த்த அடுத்த மாதத்தில் என் கணவன் இறந்தார். அதை பார்த்த அடுத்த மாதங்களில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்ப்பம் விழுந்து போனது. 2 விசை 3 விசை 4 விசை கற்பம் இழந்து போனது. இப்போ சத்துரு சவால் விடுகிறார், இன்னும் நான் உன்னை வாழ விட மாட்டேன். ஆமென். டைரக்டா. ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து அக்கா அப்படின்னு கேட்ட தட்டுவான், மைனி அப்படின்னு கேட்ட தட்டுவான், அண்ணியேன்னு சொல்லுவான், அண்ணான்னு சொல்லுவான், தம்பின்னு சொல்லுவான், தங்கச்சின்னு சொல்லுவான். எந்த இடத்துல சத்துரு டைரக்டா நம்மளை அட்டாக் பண்ண மாட்டான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய தந்திரங்களை நாம என்ன செய்யணும்? அறியணும். அப்ப சத்துருவை தெரிஞ்சுக்கணும், சத்துருடைய வல்லமையை தெரிஞ்சுக்கணும், சத்துருடைய தந்திரங்களை தெரிஞ்சிருக்கணும். 4வது சீக்ரெட் பிளேசஸ் ஆஃப் சாட்டன். ஐ மீன் ரகசிய இடங்கள், எங்க இருந்து நம்மளை தாக்குவான் என்பதை நீங்களும் நான் என்ன செய்யணும்? அறியணும். எங்க இருந்து தாக்குவான், எப்படி தாக்குவான், கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணிட்டு தான் பிசாசுகிட்ட போராட போனோம். ஆமே. நீங்கள் நேராக போய் நின்றுட்டு உச்சி முடியை பிடிக்கும்போது அவன் பாட்டு டக்குன்னு தூக்கி அடித்து தூக்கி போட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? அவனுடைய சீக்ரெட் பிளேஸ், ரகசிய இடங்கள் எங்கெல்லாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் நடக்கும் பாதைகளில் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். அப்போ எங்கே இருக்கிறான்? எங்கே இருக்கிறான்? நான் நடக்கும் பாதைகளில். அடுத்தது சொல்றான், நான் சாப்பிட உட்கார்ந்தா என்னோடு கூட ஒரே தட்டில் சாப்பிட்டவன் எனக்கு எதிராக குதிகால தூக்குறான். அப்ப எங்க இருக்கிறான்? கூடவே இருக்கிறான். இப்படி அவனுடைய ரகசிய திட்டங்களை, ரகசிய இடங்களை நீங்களும் நானும் அறிய வேண்டும். ஒரு தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்கும்போது ஒரு தேசம் என்ன செய்யுது தெரியுமா? அந்த தேசத்தினுடைய இராணுவ பலத்தை முதலாவது கணக்கிடுகிறது. 2வது அந்த இராணுவ தளவாடங்கள் இருக்கிற ரகசிய ஸ்தலங்களை கண்டுபிடிக்கிறது. இப்போ இஸ்ரவேல் காசாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறது என்றால் நீங்க நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் காசாவினுடைய இராணுவத்தினுடைய ரகசிய இடங்களில் என்ன போட்டுச்சு? குண்டுமலை பொழிந்தது. ஏன்னா அங்க இருந்து தாக்குறான். அவனுக்குன்னு ஒரு பதிவிடம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு ரகசிய இடம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலத்துக்குண்டு ஏவுகிறான், அந்த ஸ்தலத்துக்குண்டு பிசாசுடைய கிரியைகள் நடப்பிக்கிறான், அந்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து மறைந்திருந்து தாக்கி கொண்டு இருக்கிறான், அந்த ஸ்தலத்தில இருந்து நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறான். அதை அறிந்து கொண்டு யுத்தம் பண்ணுவது நல்லது. ஆமே. 1 அவனை குறித்த அறிவு இருக்கணும். 2 அவனுடைய வல்லமை குறித்த அறிவு இருக்கணும். 3 அவனுடைய ரகசிய திட்டங்களை குறித்து, எதுக்கு எனக்கு எதிராக யுத்தம் பண்றான், அவனுடைய திட்டம் என்ன? என்னை அழிப்பது அல்ல, என் மேல் இருக்கிற தேவ நோக்கத்தை அழிப்பது. இயேசுவை கொலை செய்வதற்கு ஏரோது வகை தேடினான். எதற்கு வகை தேடினான்? இயேசு அழிக்கிறது அவனுக்கு ஒரு விஷயமே அல்ல. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கன்னு ஒருத்தன் வந்து கேட்டுட்டான். நான் தானே யூதருக்கு ராஜா, அப்ப என்னை மீறி ஒரு ராஜா எங்க உலகத்துல வரவிட மாட்டேன், அதனால எல்லா குழந்தைகளையும் போட்டுத்தல். அடுத்தது அவனுடைய ரகசிய இடங்களை குறித்து நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளும். கடைசியா பிசாசுனுடைய பலவீனம்.
யூ ஷுட் நோ த வீக்னஸ் ஆஃப் யுவர் எனிமி. உன் சத்துனுடைய பலவீனமும் உனக்கு என்ன செஞ்சுருக்கணும், எங்கே தொட்டா அவனை வீழ்த்தலாம், எந்த இடத்துல கை வச்சா அவன் வீழ்வான். ஆமேன், ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஆமேன் வர்ம ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா, எங்கே அடித்தா எங்கே என்ன ஆகுங்கிறது அந்த அந்த அடிமுறை கற்றவர்களுக்கு தெரியும். யூ ஷுட் நோ த வீக்னஸ். பிசாசுக்கு தெரியும். தாவீது பார்த்தான், எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கிறான், நெத்தியை திறந்து வச்சிருக்கிறான். என்ன திறந்து வச்சிருக்கிறான்? நெத்திய பார்க்குறான். போன உடனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை, கூழாங்கல்ல தூக்கி சுழட்டி போடலை. ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுறான். ரைட்டு, தலைக்கு மேலே என்ன வச்சிருக்கிறான், தலை சீரை வச்சிருக்கிறான். அப்புறம் கழுத்தில் இருந்து அப்படியே மார்க்கவசம் போட்டிருக்கிறான். அப்புறம் கைகள் எல்லாம் அப்படியே ஆயுதங்கள் தரிச்சிருக்கிறான். ஃப்ரெண்டில் ஒரு பெரிய கேடயத்தை வச்சிருக்கிறான். ஆமீன், காலில் ஃபுல்லாக என்ன மாட்டியிருக்கிறான், ஆமீன் இரும்பு ஆமீன் ஆயுதங்களை மாட்டியிருக்கிறான். இப்போது அவன் பலவீனம், அவன் நெத்தி, அவன் நெத்தியில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை, அந்த இடம் காலியாக இருக்குது. அவனுடைய வீக்னஸ் தான் நம்முடைய ஸ்ட்ரென்த்து, அவனுடைய பலவீனம் தான் நம்முடைய பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஒரு சத்துருவுக்கு எதிராய் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள போகும்போது சத்துரு குறித்த தெளிவான அறிவு நமக்கு இருக்கணும். ஆமே. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சத்துருக்களுக்கு மேலே ஒரு ஜெயத்தை தருகிறார். ரெண்டாவது, வெளிப்படுத்தல் 12:7 சர்ப்பங்களுக்கு மேலே ஜெயம். முதல்ல சத்துருக்கு மேலே ஜெயம், ரெண்டாவது சர்ப்பங்களுக்கு மேலே ஜெயம். வெளிப்படுத்தல் 12:7 வாசிங்க. வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, தூதர்களும் யுத்தம் பண்ணியும். அப்போ சர்ப்பம் என்ன செய்யுது, யுத்தம் பண்ணுது. நாம் நினைக்கிறோம் சர்ப்பம் யுத்தம் பண்ண, இல்லை இல்லை, அது யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஆதியில் ஏதேனில் தொடங்கின யுத்தம் பாதியில் முடியல, இன்னும் மீதி வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது யுத்தம் பண்ணியும் என்ன செய்யலை, சர்ப்பம் மேற்கொள்ளலை. ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அப்போ ஒன்று சத்துருக்களுக்கு மேலே ஜெயம், ரெண்டாவது சர்ப்பங்களுக்கு மேலே ஜெயம், மூணாவது லூக்கா 10:19 சொல்லுகிறது சகலவற்றிலும் மேலும் ஜெயம். வாசிங்க. இதோ சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் சகலவற்றின் மேலும் ஜெயம். அப்போ 3 சா சொல்லியிருக்கேன். என்ன சா? சா 3 சா. என்ன சா? சத்துருக்களுக்கு மேலே ஜெயம், சர்ப்பங்களுக்கு மேலே ஜெயம், சகலத்தின் மேலும் ஜெயம். அது சர்ப்பமோ தேலோ விஷமோ சாவுக்கு எதுவானதோ வியாதியோ பலவீனமோ எதுவோ கடனோ என்ன பிரச்சனையோ ஆமீன் அவன் செஞ்சிட்டான். கோழியை வெட்டிட்டான், மாடை வெட்டி போட்டான், ஆடை வெட்டி ரத்தத்தை கொடுத்துட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். என் வீட்டுக்குள்ளே அந்த மந்திரவாதம் இருக்குது, பில்லி சூனியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. என் வீட்டுக்குள்ளே பணம் தங்க மாட்டேங்குது, என் வீட்டுக்குள்ளே நன்மை வர மாட்டேங்குது, என் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, தூக்கம் இல்லை. ஆமீன், ராத்திரி முழுவதும் இந்த அறையிலேருந்து அந்த அறைக்கு, அந்த அறையிலேருந்து இந்த அறைக்கு, கடைசியில் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு வெளியே போனால் தூக்கம் இல்லை, திரும்ப மொட்டை மாடிக்கு, இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆமீன். எல்லாவற்றின் மேலும் சகலத்தின் மேலும் ஜெயம் தருகிறவர் இந்த 3வது மாதத்திலே வாக்கு பண்ணுகிறார், உன்னை முற்றிலும் ஜெயமுள்ளவனாய் நிறுத்துவே. பக்கத்தில் பசங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க, நாம தான் ஜெயிப்போம், நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென். சத்துரு ஜெயித்தது போல இருக்கும், சத்துரு அப்படியே ஜெயித்தது போல இருக்கும். ஆனால் அவன் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவனை ஏற்கனவே சிலுவையில் அவனை வெற்றி சிறந்திருக்கிறார். அவனுடைய சகல அதிகாரங்களையும் உரிந்து, சகல அதிகாரங்களையும் உரிந்து. ஆமாம், ஆண்டவரை சிலுவையில் ஏற்றும் போது ஆண்டவர் சத்துருடைய வஸ்திரத்தை பிடிச்சிக்கிட்டார். என்ன செஞ்சுக்கிட்டாரு? பிடிச்சிக்கிட்டார். இவரை மேலே சிலுவை அப்படியே தூக்கி மேலே வைக்கும்போது கீழே இருந்த அவனுடைய என்ன செஞ்சிட்டார்? சாரியை உருவிட்டார். வஸ்திரத்தை என்ன செஞ்சிட்டாரு? உரிந்து போட்டார். அவன் இப்போ நிர்வாணியாக இருக்கிறதுனால தான் உங்களை மாதிரி ஆட்கள் போய் அவனுக்கு என்ன கட்டுறாங்க? துணி கட்டுறாங்க. என்ன கட்டுறாங்க?
துணி பார்த்துருக்கிறீங்களா? போய் பட்டு கட்டுறது, துணி கட்டுறது, அது கட்டுறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அவனுடைய எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, உறிஞ்சிட்டாரு. ஆமென். அவன் நிர்வாணியாக இருக்கிறான். அவனுக்கு எப்படியாவது அவன் நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவன் வல்லமைகள் எல்லாம் உறிந்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஒரு ஜெயத்தின் மாதம். இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார். அவருடைய ஆவி எனக்குள்ளே இருக்குது, அவருடைய நாமம் எனக்குள்ளே இருக்குது, அவருடைய வித்து எனக்குள்ளே இருக்குது, அவருடைய இரத்தம் எனக்குள்ளே இருக்குது, அவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்குது. நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். சொல்லுங்க, சொல்றதுல என்ன இருக்குது? என்னது? நான் ஜெயிப்பேன்னு சொல்றதுல என்ன இருக்குது சார்? 5 பாடமும் ரெட்டிங்கில் தான். அப்பா கேட்குற, என்னடா எல்லாமே ரெட்டிங்காக இருக்குது? அது நல்லா படிக்கவங்களுக்கு சோப்பு லெட்டரில் தான் எழுதுவாப்பா. நல்லா படித்தா எதில் எழுதுவாங்க? சோப்பு இங்கில் தான் எழுதுவாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டார தான் ஒன்றாரம், அது நல்லா படித்தாதவங்களுக்கெல்லாம் ப்ளூ இங்கு. நல்லா படிக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக எதில் தான் எழுதுவாங்க? ரெட்டிங்கில். உடனே தகப்ப நினச்சிட்டா, ஓ பரவாயில்ல, என் பிள்ளைக்கு எல்லாம் ரெட்டிங்காக இருக்குது, எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அந்த ரோஸ் கலர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் நீல கலர் நல்லா இல்லை, ஆனால் அந்த ரோஸ் கலரில் ரெட்டிங்கு நல்லா இருக்குது. ஆனால் அவனும் சொல்கிறான், நான் ஜெயிப்பேன். ஆமே, அவன் என்ன சொல்கிறான்? நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் பாஸ் ஆயிடுவேன், 12th நான் மார்க் வாங்குவேன், நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். தைரியமாக சொல்லுங்கள், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். ஒரு 7 தடவை சொல்லுங்களேன், நான் ஜெயிப்பேன். கவனிங்க. சத்தம் அடி வயிற்றுலேருந்து வரணும். எங்கேருந்து வரணும்? எங்கேருந்து வரணும்? வயிற்றில் கை வைங்களேன். நான் ஜெயிப்பேன் அப்படின்னா ஏதாவது ஆக்ஷன் ஆச்சா? ஏதாவது அசை உண்டாச்சா? ஏதாவது அசை உண்டாச்சா? அப்படின்னா அடி வயிற்றுலேருந்து சத்தம் வரல. நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது எங்கள் தொண்டையிலேருந்து சத்தம் வராது. எங்கேருந்து வரும்? இப்போ வயிற்றில் கை வைங்க, செக் பண்ணிட்டு அடுத்த சொல்லும், நான் ஜெயிப்பேன். இப்போ வயிற்றில் கை வைங்கன்னு சொன்னால் இங்கே வச்சிருக்கோம். ஓ, சில பேருக்கு வயிறு எங்கே இருக்குன்னு தெரியலை, மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படியா? ஆமே. இப்போ அட்டி வயிற்றுலேருந்து சத்தம் வரணும். ஆண்டவர் எரிகோவுக்கு வர்றாரு. ஆண்டவர் எரிகோவுக்கு வர்றாரு. பத்திமை குருடன் இருக்கிறான். அவன் குருடன், அவனுக்கு காது மட்டும்தான் கேட்கும். காலடி ஓசையை வச்சுட்டு அவன் கேட்குறான். டெய்லி கேட்குற ஓசையை மாதிரி இந்த ஓசை இல்லை. யாரோ ஒரு புதிய ஆள் அந்த வழியாக நடந்து போகிறாரு. பக்கத்தில் தட்டி கேட்குறான், யார் போகிறா அப்படின்னு கேட்குறான். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், ஆமேன், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து போகிறார். இப்போ அட்டி வயிற்றுலேருந்து சத்தம் போடுறான். எப்படி சத்தம் போடுறான்? தாவீதின் குமாரனே. அப்படி கூப்பிட்டா அவர் நிற்பார். இங்க தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். ஆண்டவர் பார்ப்பார், உனக்கு இறங்காட்டாதான் என்ன? உனக்கு இறங்காட்டாதான் என்ன? வசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தினால் வாசல்களின் நிலைக்கால்கள் அதிர்ந்தது, அசைந்தது. ஆமே. எலும்போமா? எல்லாம் எலும்பி நிற்போம். ஆமாம். உட்காந்துட்டு வயத்தில் கை வைன்னு சொன்னால் எப்படி பாஸ்டர் எங்களுக்கு முடியும்? எழுப்பி விட்டுட்டு சொல்லி பாருங்கள், இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆமே. ஆமாம், நீங்கள் வச்சு பாருங்கள். வயத்தில் ஏதாவது பலவீனம் இருந்தால் இப்போ அது சுகமாயிடும். ஆமேன். ஹல்லேலூயா. அட்டி வயிற்றுலேருந்து சத்தம் வரணும். 7 தடவை சொல்லணும். எத்தனை தடவை சொல்லணும்? 7 தடவை சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் முற்றிலும் ஜெயிப்பேன், நான் முற்றிலும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும். ரெடியா? ஆமே. ரெடி? 1 2 3. ஓடிடாதீங்க. ஆமே. ஏன்னா 1 2 3ன்னு சொல்லணும். ஒன்று ஓடுற அந்த பழக்கம் இருந்ததுனால ஓடிடாதீங்க. ஆமே. இப்போ எல்லாம் வயிற்றில் கை வைங்க. ஒரு தடவை செக் பண்ணும், அதுக்கப்புறம் வயிற்றில் கை வைக்க வேண்டாம். சத்தமாக சொல்லணும். சரியா? என்ன சொல்லணும்? வயர் இங்கே இல்லை தம்பி, கொஞ்சம் கீழே. ரெடி? நான் முற்றிலும் ஜெயிப்பேன்.
இப்போ ஏதாவது கையில் ஏதாவது அசைவு தெரிஞ்சா நீங்கள் அடி வயிற்றுலேருந்து சத்தம் போட்டு சொன்னால் கையில் என்ன செஞ்சுருக்கோம்? ஒரு அசைவு வந்துருக்கும். அப்படியா? ரைட்டு. இப்போ தலை மேலே கை வச்சிடலாமா? தலை மேலே கை வச்சு ஒரு 7 தடவை சொல்ல போகிறோம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தில் விசுவாசத்தோட அறிக்கை செய்து, ஆமே, நான் முற்றிலும் ஜெயிப்பேன், 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 நான் முற்றிலும் ஜெயிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கைகளை தட்டி, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை, மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் பூமியிலும் நல்ல கைகளை தட்டி வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. ஓ, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, ஆமே. இன்னைக்கு ஜெயத்தை தருகிறார் இயேசு கிறிஸ்து. சத்துருக்கள் மேல ஒரு ஜெயம், இயேசு கிறிஸ்து. சர்ப்பங்கள் மேல ஒரு ஜெயம், இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும், அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ சொல்லுங்க, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த வல்லமையான நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலோ இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். ஆமென். மனுஷருக்குள்ளே மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமல்லே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து.